வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செங்கோட்டையின் நீக்கம், ஓபிஎஸ், டிடி விதிநகரன், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி சொல்லும் மெசேஜ் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்பதை மறைமுகமாகவே செங்கோட்டையன் நேற்று மனம் திறந்து செய்தியாளர்களிடம் பேசி வந்தார். அந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களெல்லாம் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதை செங்கோட்டையன் நீக்கம் மூலம் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவிப்பது. செங்கோட்டையன் நீக்கம் அதிரடி நீக்கமானது. இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்தில் பல வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதாம். அந்த நிலையில்தான் அதோடு வேறு யாரும் இப்படி பேசினால் செங்கோட்டையனுக்கு கதிதான் ஆகும் என்ற நிலையில்தான் அவர்கள் எடப்பாடியின் எச்சரிக்கையானது செய்திகளாக வெளிவந்தது. அதிமுகவை பொறுத்தவரை 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு தேர்தல் பெரிதாக வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2021இல் சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்த ஆட்சியை பறிகொடுத்தது. அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இடையே ஏற்பட்ட மோதலில் எடப்பாடி பழனிசாமி வசம் கட்சி வந்ததாம். அதற்கு முன்னதாகவே டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரெல்லாம் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். அதிமுக முழுமையாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பெரிய வெற்றி இன்னும் பெறவில்லை என்ற கவலையெல்லாம் அக்கட்சியில் சிலருக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்த வண்ணமே தமிழகத்தில் நிலை வருவதாக செய்திகள் வெளிவந்தன. எல்லோருமே ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்த காரணத்தினால் 2021 சட்டசபை தேர்தலில் அதிருப்தியை மீறி 65 இடங்களில் வெல்ல முடிந்ததாம் என்கிற எண்ணமும் சிலருக்கு உள்ளது. ஏனெனில் 2023 உள்ளாட்சி தேர்தலில், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்வியை அதிமுக சந்தித்தது. சில தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாத நிலையில்தான் இந்த கட்சி உள்ளது என்று மக்கள் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். இதனைத் தொடர்ந்தான் 2026 தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் கட்சியில் நீக்கப்பட்டவர்களெல்லாம் ஒருங்கிணைத்தால் மட்டுமே கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் சில அதிமுகவின் மூத்த தலைவருக்கு உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. அவர்களில் ஒருவரால்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் மனம் திறந்து பேசினார். அப்போது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்பதை மறைமுகமாக கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு ஒன்றை விதித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதாம். இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அது மட்டுமன்றி சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் இவர்கள் 4வரும் தனித்தனி அணியாக செயல்படுவார்களா அல்லது ஓரணியில் இணைந்து செயல்படுவார் என்ற நிலைதான் மக்களின் ஒரு கேள்விக்குறியாக எழுந்த வண்ணம் உள்ளதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.